கோலம் போட கற்றுக்கலாமா? நாளன்னைக்கு திருவாதிரை வருது. அதுக்கு வந்து சிவலிங்க கோலம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 21 புள்ளி நேர் புள்ளி 1 வரை நிறுத்தணும். நேர் புள்ளி 21. இதை வந்து நான் நோட்டில் போட்டு பார்க்குறேன். பெரிய வீடாக இருந்தால் இதை வாசலில் போடலாம். அதே மாதிரி ஒரு குட்டி வீடாக இருந்ததுன்னா, அப்பார்ட்மெண்ட் வீடாக இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு சிவலிங்க கோலம் சொல்கிறேன். இதை பாருங்கள். இப்போ கார்னரில் 5 புள்ளி ஒரு வரிசை அந்த கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த விளக்கு அப்படியே ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். 5 to 1 அந்த கார்னரில் 4 கார்னர்லேயும் 5, 3, 1 அப்படின்னு முடிகிற இடத்துல அந்த விளக்குகளெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். 4 கார்னர்லேயும் முடிக்கணும். 21 புள்ளி வச்சாலும் ஒரு கார்னர்லேயும் அந்த கடைசி 5 to 1 புள்ளியோட இருக்கிற கணக்கில் விளக்கை ஃபினிஷ் பண்ணி வைக்கணும். இந்த விளக்கு ஃபினிஷ் பண்ணுறது உங்களோட ஆப்ஷன். இந்த மாதிரி விளக்கை வந்து இப்படி மாதிரி போடலாம், இல்லை அந்த மேலே வாய் வச்சா மாதிரியும் விளக்கு போடலாம். இந்த நடுவில் பூலாம் வந்துட்டு உங்கள் ஸ்டைலுக்கு போட்டுக்கலாம். பட் அந்த புள்ளிகளை கரெக்டாக இணைச்சிட்டா இந்த விளக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ 4 பக்கமும் அந்த விளக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு 5.1 கணக்கில் அந்த விளக்கை ஃபினிஷ் பண்ணணும். நடுவுலையும் 5.1 கரெக்டாக வரும். அதையும் நீங்கள் இந்த விளக்கு குளத்தையே வச்சு ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிவலிங்கம் போடணும். பாருங்கள், 4 பக்கமும் விளக்கு போட்டாச்சு. நடுவுலையும் அதே 5.5 செட்டு வரும். இதோட பேக்கில் இதை ஆரம்பிக்கணும். எப்பயுமே கார்னரெல்லாம் முடிச்சிட்டா நமக்கு நடுவில் கரெக்டாக புள்ளி வந்து கிடச்சிரும். அதுக்கேற்ற மாதிரி கோலத்தை ஃபினிஷ் பண்ணலாம். இதே கணக்கு தான். 5 செட் ஆஃப் விளக்கு கோலத்தை ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். இதெல்லாம் உங்கள் ஆப்ஷன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த கையில் இந்த மாதிரி வச்சு பண்ணலாம், இல்லை இப்படி வச்சுட்டு பண்ணலாம். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு எப்படி விளக்கு ஆப்ஷனோ. இப்போ சிவலிங்கம் வரையணும். 3, 2, 3 இணைச்சிட்டு இந்த மாதிரி மேலே அந்த ஆவுடையை இழைக்கணும். அப்புறம் ஒரே ஒரு புள்ளியில் நம்ம வந்து விபூதி பட்டை அடிக்கணும். இப்போ மாலை போடுறது சிவலிங்கத்துக்கு அதை வந்து அந்த இதிலே இணைக்கணும். இப்படி சுற்றி மாலை போடலாம் இந்த மாதிரி. இல்லை இதுவும் உங்கள் ஆப்ஷன். நீங்கள் மாலை மாதிரி கொண்டு வரலாம், இல்லை கர்வாக கொண்டு வரலாம், இல்லை பூவாக கூட அதில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி போடலாம். இது வந்து ஆப்ஷன். சிவலிங்கத்துக்கு மேலே மாலை போடுறது, புள்ளியாக கொண்டு வர்றது உங்கள் ஆப்ஷன். இது பாருங்கள், இதே மாதிரி பட்டை 3, 2, 3 இணைக்கணும். ஆவுடைய ரவுண்டடாக இணைக்கணும். அதுக்கப்புறம் மாலையை புள்ளியால் இணைச்சிட்டா ஒரு அழகான சிவலிங்கம் வித்து மாலை அதுக்கு கிடச்சிரும். இது பாருங்கள், இதே மாதிரி போடணும். இதை வந்து கரெக்டாக புள்ளியை நேராக வச்சுருந்தாலே இந்த கோலம் ரொம்ப 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 ஈஸி. அப்படியே புள்ளி இருக்கும் அந்த இடத்துலையே. அதை கரெக்டாக நம்ம போட்டுட்டு வந்தாலே இந்த மாதிரி கோலத்தை ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இந்த 2 பக்கமும் அதே சிவலிங்கத்தையே வச்சு இப்போ பாருங்கள், என் பொண்ணு சும்மா ட்ரை பண்ணுறேன்ட்டுன்னு பண்ணால் அந்த பேலன்ஸ் இருக்கிறது அந்த கரெக்டாக அந்த சிவலிங்கம் போடுற அளவுக்கு இடம் இருக்குது பாருங்கள். 3, 2, 3. அப்புறம் ஆவுடை போடுறதுக்கு சுற்றி ஒரு பட்டை போடுறதுக்கு, அதாவது விபூதி பட்டை போடுறதுக்கு ஒரு சுற்றி இடம் இருக்குது. அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். அடுத்தது மாலை வந்து இப்போ அவள் வேறு மெத்தடில் அப்படியே மாற்றி போட்டுட்டா. அந்த மாலையாகவும் போடலாம், பூவாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். சிவலிங்கத்துக்கு மாலையாகவும் பூவும் அழகாக இருக்கும். விளக்கு இது பாருங்கள், இப்போ போடுறது வந்துட்டு இப்படி போட்டுட்டு அது அப்படியே நிற்கும். கரெக்டாக புள்ளி வந்து நம்ம கரெக்டாக எல்லா பக்கமும் கரெக்டாக ஒன்றா போட்டுட்டு வந்தாலே 4 பக்கமும் புள்ளி கரெக்டாக நிற்கும். இப்போ இப்படி வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. ஒரு புள்ளியை மிஸ் பண்ணிட்டா இப்போ அந்த இடத்த அங்கே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு இணைச்சாச்சு. இவ்வளோ தான். இது சிவலிங்க கோலம். திருவாதிரைக்கு போட்டால் அப்படியே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி சிவலிங்க கோலம் இன்னும் அப்லோட் நான் பண்ணுறேன். இது பெரிய